Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புதுசா இப்ப விஜய் ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவும் ஒரு சிறுபான்மை இயக்கத்துல இருந்து ஒருத்தர் விஜய் ஆதரிப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்கணும்னு நினைச்சேன். எதற்காக விஜய் ஆதரவு? தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் அம்மா இறந்திருக்கிறோம், கலைஞர் அவர் இறந்திருக்கிறோம், ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கு. ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய மக்கள் விரோத ஆட்சியை தட்டி கேட்பதற்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியே இல்லாத சட்டமன்றம் மாதிரி இன்னைக்கு காட்சி அளிக்கின்றது. இஸ்லாமியர்களின் பாதுகாவலன்னு சொல்லி திமுக சொல்லக்கூடிய திமுக பாஜக மோடியை காமிச்சு தான் இஸ்லாமிய வாக்குகளை அறுவடை செஞ்சுட்டு இருக்கு. வேற தலையெழுத்து இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க. முஸ்தபா விஜயை ஆதரிக்கிறார்ன்ற உடனே முஸ்தபாவுக்கு அதிமுக டிடிவி தினகரன் இந்த பக்கம் திமுக சைடு போக மாட்டீங்க, என்ன நீங்க கடுமையா விமர்சனம் பண்ணுவீங்க. அங்கேயுமே ஏற்கனவே உங்களுடைய மூத்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஐயா ஜவாஹருல்லா, காதர் மொய்தீன் எல்லாம் அங்கேயே தொடர்ச்சியா இருக்காங்க. அதனால எந்த போக்கடமும் இல்லாமல் விஜயை ஆதரிக்கிறீங்களோ? நீ கேட்குறேன் சார், திமுக இஸ்லாமின் பாதுகாவலர் தானே? உயர்மட்ட பொறுப்புல திமுக எத்தனை இஸ்லாமிய மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, நிறைய இருக்காங்க, எத்தனை அமைப்பு செயலாளர் இருக்காங்க. கூட அப்துல் வகாபுக்கு மாவட்ட பொறுப்பு யார அப்துல் வகாப் மாவட்ட செயலாளர் கொடுத்தாங்க, யாரை போட்டு தூக்கி கொடுத்தாங்க? யார மைதீன் கானை தூக்கிட்டு வகாபுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க மஸ்தானை தூக்கிட்டு நாசருக்கு கொடுப்பீங்க. நீங்க இந்த சேர்ல தானே மாத்தி கேம் ஆடுவீங்க. பரந்தூர் போனதையே உதயநிதியும் ஸ்டாலினும் தூக்கத்தை இழந்திருக்கிறாங்களே. பரந்தூருக்கு விஜய் வராருன்னா பறந்து அங்கங்க பேரிகார்ட் போட்டு விஜய் வரதை தடுத்தீங்களே சார். நான் கேட்குறேன் சார், விவசாய நிலத்தை கையகப்படுத்துறாங்கன்னு சொல்லி விஜய் போறாரு, நீங்க விவசாயியின் பாதுகாவலன்னு பேசுறீங்க. விவசாயிகளுக்கு போகும்போது அத்தனை நாள் இருந்த போராட்டம் விஜய் போகும்போது நேஷனல் லெவல்ல பேசப்படுது. விஜய் மாநாடே நடத்த விடலையே, விஜயை கட்சி தொடங்க விடலையே. இன்னைக்கு விஜய் அடுத்த மாசம் நடை யாத்திரை போறேன்னு சொல்லியிருக்காரு. இவங்க விட்டுருவாங்களா? பாத யாத்திரை விட்டுருவாங்களா? இந்த 26ஆம் தேதி செயற்குழு அதுக்கே இடம் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் விஜயை பார்த்து பயந்து விஜய் வரக்கூடாது. ஏன்னா விஜய் மிகப்பெரிய, நான் கேட்கிறேன் சார், இன்னைக்கு நீங்க விஜய் சினிமா ஸ்டார் தான் அப்படின்னு சொல்றீங்க, கூட்டம் வருதுன்னு சொல்றீங்க. உதயநிதி போனா அந்த கூட்டம் வருமா? ஒரு முஸ்தபா விஜயை ஆதரித்த உடனே ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் சிறுபான்மை மக்களும் ஆதரித்ததாக இங்க யாரும் பார்க்க மாட்டாங்க சார். நீங்க ஒருத்தர் ஆதரிச்சிட்டா, உங்க இயக்கத்துல இருக்கிறவங்க ஆதரிச்சிட்டா மட்டும் ஒட்டுமொத்தமா விஜய் ஆதரிக்கிறாங்கன்னு யாரும் பொருள்பட முடியாது. இல்ல இதுக்காக என்ன சார், நாளைக்கு காலையில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற முஸ்லீம்களும் விஜய்க்கு ஆதரவு ட்வீட் பண்ண முடியாது சார். ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜயோட ரசிகராகவே இருந்திருக்காங்க. விஜய் ஒரு 4 மீட்டிங் பேசினதுக்கு அப்புறம் நீங்க இவ்வளவு ஒய்யாரமா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, விஜய் என்ன பேச போறாருன்னு பாருங்க. 2 மீட்டிங்கே இவ்வளவு ஒய்யாரமா பேசுறோம்னு சொன்னா, விஜய் 4 மீட்டிங் பேசினா சீமான் பண்றவங்க வீட்டுல தூங்கிடணும். அரசியல நடத்தக்கூடாது. ஏற்கனவே கடையை மூடியாச்சு, இன்னைக்கு செட்ரல் எடுத்து போட்டு போட்டாங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு VMS முஸ்தபா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் முஸ்தபா சார், எப்படி இருக்கீங்க? ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். அதுவும் விஜய் ஆதரவாளரா ஒரு பரிணமித்திருக்கிறார் திரு முஸ்தபா அப்படின்ற தகவலை அங்கங்க பார்த்ததும் உடனே நான் அழைச்சேன். எதற்காக விஜய் ஆதரவாளர்? புதுசா இப்ப விஜய் ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவும் ஒரு சிறுபான்மை இயக்கத்துல இருந்து ஒருத்தர் விஜய் ஆதரிப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்கணும்னு நினைச்சேன். எதற்காக விஜய் ஆதரவு? தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் அம்மா இறந்திருக்கிறோம், கலைஞர் அவர் இறந்திருக்கிறோம், ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கின்றது. ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய மக்கள் விரோத ஆட்சியை தட்டி கேட்பதற்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியே இல்லாத சட்டமன்றம் மாதிரி இன்னைக்கு காட்சி அளிக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமில்லாத எடப்பாடி பழனிசாமியாக மாறி போயிருக்கின்றார். அப்போது மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை, மக்களுக்கு தேவையான திட்டங்களை ஆளுங்கட்சி செய்யலான்னு சொன்னால், அந்த செய்யக்கூடிய விஷயத்தை தட்டி கேட்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆள் தேவை. அந்த இடத்துல விஜய் வரார். மக்களோட கூட்டம், மக்கள் மனதோட பிரதிபலிக்கிறது, கிரவுண்ட் ரியாலிட்டியில் விஜய்க்கு ஆதரவு பெறுகிறது பார்க்கும்போது கண்டிப்பாக விஜய் ஒரு நடுநிலை தலைவராக காட்சியளிக்கின்றார். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களுக்கே எடப்பாடியும் ஸ்டாலினும் மாற்றி ஏமாற்றத்தை தான் கொடுத்துட்ருக்குறாங்க. எல்லா விதமான எவ்வளோலாம் துரோகமாக செய்ய முடியுமோ அந்த பாஜக வேணாம் இஸ்லாமிய மக்களின் துரோகத்திலே காட்சியளிக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலன்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் பல
இஸ்லாமியர்களுக்கு பல தவறான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த இடத்துல வந்து இதுக்கு தட்டி கேட்கக்கூடிய ஆள் யாருங்கிற விஜய்னு பார்க்குறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ன உங்களுக்கு ஒரு சமிக்கை தெரிஞ்சது? விஜய் ஏதாவது இஸ்லாமிய மக்களுக்காக பேசியிருக்கிறாரா? இஸ்லாமிய தலைவர்களை என்னுடைய கொள்கை தலைவர்கள்னு பட்டியலில் ஏதாவது இல்லை அடையாளப்படுத்தினாரா? சார், ஜனநாயக நாட்டில் வந்து ஆளுங்கட்சி இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களின் பாதுகாவலன்னு சொல்லி திமுக சொல்லக்கூடிய திமுக பாஜக மோடியை காமிச்சு தான் இஸ்லாமிய வாக்கள் வந்து அறுவடை செஞ்சுட்டு இருக்கு. வேற தலையெழுத்து இஸ்லாமிகள் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி பாஜகவையே தட்டையில் போட்டு சாப்பிட்ற சோறு மாதிரி அவர் பாஜக வளர்த்துட்டு இருக்கிறார். கூடியே இருக்கிறார், கூடியே செய்கிறார். அவர் என்னதான் பாஜக இல்லைன்னு சொன்னாலும் பாஜக முத்திரை. அப்போ திமுக அரசாங்கம் தொடர்ச்சியாக பாஜகவுக்கு பி டீமாவே இருக்கின்றது. ஆனால் என்ன சொல்லுது, நான் தாடிக்கும் தொப்பிக்கும் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை ஏமாத்துது. அந்த இடத்துல எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாவலராக அரணாக கண்டிப்பா விஜய் வருவார். ஏன்னா இன்னைக்கு வந்து வருவார்னு நீங்க சொல்றீங்க. என்ன தெரியுது? டே ஒன்ல என்ன சொல்றாரு தெரியுமா சார்? கொள்கை ரீதியாக எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக எதிரின்ற. ஆமா, அரசியல் ரீதியாக திமுக பாத்தீங்கன்னா கொள்கை பாஜகவின் சித்தாந்தம், பாஜகவின் கொள்கை மனிதர்களுக்கே ஆபத்தான விஷயமாக நம்ம பார்க்கப்படுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாஜக ஆட்சி மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக கருதப்படுது. நீங்க வந்து ஹிஜாப் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாட்டிறைச்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காஷ்மீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முத்தலாக் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, போன வாரம் வந்த வக்போர்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களை கருவறுக்கக்கூடிய வேலையை பாஜக செய்யுது. இந்த சித்தாந்தம் ஆபத்தான சித்தாந்தம் என்றதை விஜய் உணர்றாரு. இதையெல்லாம் விஜய் பேசுவாரா சார்? நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு அதாவது நான் நேரடியா கேள்வி வைக்கிறேன். முஸ்தபா விஜயை ஆதரிக்கிறார்ன்ற உடனே முஸ்தபாவுக்கு அதிமுக டிடிவி தினகரன் இந்த பக்கம் திமுக சைடு போக மாட்டீங்க, என்ன நீங்க கடுமையா விமர்சனம் பண்ணுவீங்க. அங்கேயுமே ஏற்கனவே உங்களுடைய மூத்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஐயா ஜவாஹருல்லா, காதர் மொய்தீன் எல்லாம் அங்கேயே தொடர்ச்சியா இருக்காங்க. அதனால எந்த போக்கடமும் இல்லாமல் விஜயை ஆதரிக்கிறீங்களோ? இல்லை சார், விஜய் இப்போ விஜய் வந்து பாஜகவை பற்றி பேசவே இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்கள் தான் வந்து அம்பேத்கரை பற்றி தவறாக பேசும்போது ஹோம் மினிஸ்டரையே விஜய் வந்து கண்டித்து பேசக்கூடிய ஒரு சூழலில் பார்க்குறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு விஷயத்தில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஆபத்தான போக்கில் இருக்குது. ஏன்னா விஜய் வந்து இன்னைக்கு வந்து நீட்டை பற்றி பேசலை. அன்னைக்கு மாணவி அனிதா இறந்த போதே வந்து வீட்டில் போய் ஆதரவு தெரிவித்து இந்த நீட்டு வரக்கூடாது, என்னதான் மத்திய அரசாட்சி சித்தாந்தமாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்துன்னு எதிர்த்தாரு. இன்னைக்கு வந்தவன டே ஒன்ல அதை சொல்றாரு. திமுக ஏமாத்திட்டு இருக்கு. இல்ல சார், இந்த புள்ளியை யார் தட்டி கேட்பா? ரைட் சார், நீங்க இஸ்லாமியர்களுக்கு இவங்கெல்லாம் பாதுகாவலர்கள் இல்ல, இவங்க ஏமாத்துறாங்கன்ற குற்றச்சாட்டு நீங்க வலுவா வைங்க, உங்களுக்கு நான் இடம் கொடுக்குறேன். விஜய் என்ன செஞ்சுட்டாரு? இந்த ஒரு வருஷம் ஆகிப்போச்சு கட்சி அவர் தொடங்கி, கட்சி மாநாடெல்லாம் நடத்தினார்ல. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு பெண்மணியை இஸ்லாம் பெண்ணை ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார், மேடையில் உட்கார வச்சாருன்னு. அது சாதாரணமா சொல்றீங்களா சார்? நீங்க சொல்றக்கூடிய வார்த்தையே தவறாச்சே சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஒரு பருப்பு கண்டா பண்ணுது, காகிதம் இல்ல படமே போடல, பாஜகவின் பி டீம்னு சொல்லி அவர் என்ன தெரியுமா பண்றாரு? மேடையில அழகா தாஹிரா பானுன்ற இஸ்லாமிய பெண்ணை எந்த பாஜக ஹிஜாபுக்கு எதிரான பாஜக இப்போ சொன்னதோ அந்த புர்காவை போட்டு உட்கார வைக்கிறார் அந்த பெண்ணை. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இஸ்லாமியர்களுக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வலுவான ஒதுக்கீடை வந்து அந்த இடத்துல கொடுக்குறாரு. என் பார்ட்டியில இஸ்லாமியர்களுக்கு உரிமை இருக்கின்றது. நீ கேட்குறேன் சார், திமுக இஸ்லாமின் பாதுகாவலர் தானே? உயர்மட்ட பொறுப்புல திமுக எத்தனை இஸ்லாமிய மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, எத்தனை அமைப்பு செயலாளர் இருக்காங்க? கூட அப்துல் வகாபுக்கு மாவட்ட பொறுப்பு யாரு? அப்துல் வகாப் இப்ப மாவட்ட செயலாளர் கொடுத்தாங்க, யாரை போட்டு தூக்கி கொடுத்தாங்க? யார? மைதீன் கானை தூக்கிட்டு வகாபுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க மஸ்தானை தூக்கிட்டு நாசருக்கு கொடுப்பீங்க. நீங்க இந்த சேர்ல தானே மாத்தி மாத்தி கேம் ஆடுவீங்க. இங்க இருந்து அங்க இருந்து இங்க. வேற உயர் சாதிக் பாஷா பொருளாளராக இருந்தார் இல்லையா திமுக. அதுக்கப்புறம் உயர்மட்ட பொறுப்புல யார் இருக்கா திமுக? திமுக தொடர்ச்சியா இஸ்லாமியர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது, நசுக்கி கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாகீர் என்றவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்குறாரு விஜய். சரி, இல்ல விஜய் என்ன செய்து விடுவார் சார்? குறைஞ்சபட்சம் இதையெல்லாம் செய்வார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அதாவது முதல்ல விஜய் அதிகாரத்துக்கு வரணும், அப்பதானே அதுல இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாம் எப்படி எல்லாம் அரசியல்ல பலந்துன்னு கொட்டப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியும். விஜய் அதிகாரத்துக்கு வரத்துக்கு மக்கள் இருக்கணும் சார். மக்கள் விஜயை நம்பணும். விஜய் வந்து களத்துல நிக்கிறாரு, மக்கள் நம்புறாங்க, மக்கள் வாக்களிக்க போறாங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்க திமுக இருந்தாலும் அண்ணா திமுக மக்கள் தூக்கி வீச போறாங்க. மக்கள் மக்கள் ஓட்டு போடுவாங்க. என்ன இருக்கு சொல்லுங்க விஜய் கிட்ட? என்ன இருக்கு? என்ன இல்லன்னு சொல்லுங்க நீங்க சார். விஜய் வந்து வெளியே வரலீங்க, ஒரு வருஷம் ஆயிடுச்சு, பெருசா வெளியே வரலீங்க. பரந்தூருக்கு போனாரு கடைசியா,
அதுக்கு பிறகு பெருசா அவர் வெளியே பரந்தூர் போனதையே வந்து உதயநிதியும் ஸ்டாலினும் தூக்கத்தில் இருந்திருக்கிறாங்களே. பரந்தூருக்கு விஜய் வராருன்னா பறந்து பறந்து அங்கங்க பேரிகார்ட் போட்டு விஜய் வரதை தடுத்தீங்களே சார். நான் கேட்குறேன் சார், விவசாய நிலத்தை கையகப்படுத்துறாங்கன்னு சொல்லி விஜய் போறாரு, நீங்க விவசாயியின் பாதுகாவலன்னு பேசுறீங்க. விவசாயிகளுக்கு போகும்போது இத்தனை நாள் இருந்த போராட்டம் விஜய் போகும்போது நேஷனல் லெவல்ல பேசப்படுது. ரைட். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் சினிமா ஸ்டாரா தான் அறியப்படுறாரு சார். அவர் இன்னும் தலைவரா முழுமையா அறியப்படுறாரு மக்களால. நீங்க இப்படி பேசலாமா? விஜய் போனது சினிமா ஸ்டாரா போனாரா, அரசியல் கட்சி தலைவரா போனாரா? சொல்லுங்க பாப்போம். விஜய் போனது நான் அரசியல் கட்சி தலைவன், நான் ஆட்சிக்கு வர போறேன், நான் களத்துல நிக்க போறேன். எத்தனை வருஷம் கழிச்சு போனாரு சார்? எத்தனை வருஷம் கழிச்சு போனாரு? விஜய்க்கு பரந்தூர் விஷயம் தெரியவே தெரியாதா? போடல சார். விஜய் வந்து மாநாடே நடத்த விடலையே, விஜய கட்சி தொடங்க விடலையே. இன்னைக்கு விஜய் வந்து அடுத்த மாசம் வந்து நடை யாத்திரை போறேன்னு சொல்லிருக்காரு. நீங்க விட்டுருவாங்களா? பாத யாத்திரை விட்டுருவாங்களா? இந்த 26ஆம் தேதி செயற்குழு அதுக்கே இடம் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் விஜயை பார்த்து பயந்து விஜய் வரக்கூடாது. ஏன்னா விஜய் வந்து மிகப்பெரிய, நான் கேட்கிறேன் சார், இன்னைக்கு நீங்க வந்து விஜய் வந்து சினிமா ஸ்டார் தான் அப்படின்னு சொல்றீங்க, கூட்டம் வருதுன்னு சொல்றீங்க. உதயநிதி போனா அந்த கூட்டம் வருமா? வருது. எங்க வருது? இதே மாதிரி கூட்டம் வருது, பேரிகார்ட் போட்டல. அதுக்கு என்ன சார் பேசுறீங்க நீங்க? இது பாருங்க, விஜய் வந்து மக்கள் பிரதிநிதியாக பேசுவார்னு மக்கள் நம்புறாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட அரசியல் களம், அரசியல் தெரியும் விஜய்க்கு. விஜய் வந்து தமிழ்நாட்டின் அத்தனை பூகோள அரசியலும் தெரிந்துதான் அவர் வந்து களத்துக்கு வராரு. உதயநிதிக்கு என்ன அரசியல் தெரியும்? எல்லாம் அரசியல் தெரியும் களத்துக்கு வந்தாரு. பெரிய ஸ்தாபனம் இருக்கு சார், கட்சி ஸ்தாபனம். இன்ப நிதி வரைக்கும் கலெக்டருக்கு எஞ்சி சீட்டு கொடுப்பாரு, அந்த ஸ்தாபனம் இருக்கு. இன்ப நிதிக்கு மூர்த்தி எஞ்சி சீட்டு கொடுப்பாரு, அந்த ஸ்தாபனம் இருக்கு. இன்ப நிதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்ற, அதான் நம்ம ஆர்பி உதயகுமார் சொல்ற மாதிரி தான், 4 ரூம்குள்ள இருந்தா காலில் விழுந்திருப்பார் போல. எவ்வளவு கேவலமா இருக்கு சார். என்ன அரசியல் தெரியணும்? மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுக்கணும், தமிழ்நாட்டு மண் வளத்தை காக்கணும், தமிழ் மொழியை காக்கணும் என்ற எண்ணம் இருந்தாலே கண்டிப்பா அவன் தலைவன் சார். விஜய்க்கு அதெல்லாம் இருக்கா? விஜய்க்கு அதுல இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கையை அடிக்கிறாரு. பாஜகவின் சித்தாந்தம் தவறான சித்தாந்தம் எடுக்கிறாரு. இந்திய எதிர்த்த கட்சி சார் இது. நீங்க திமுகவுக்கு பாடம் எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கீங்க இங்க உட்கார்ந்துட்டு. சரி, திமுக அதிமுகவுக்கு ஏதோ விஜய் வந்து அதை விட மேலானதுன்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. 56 58 வருஷமா தமிழ்நாட்டுல மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, பண்ணட்டும். இவங்களை விட விஜய் என்ன பண்ணிர முடியும், என்ன பேசிட முடியும் சொல்லுங்க சார். விஜய் பார்ட்டி ஆரம்பிக்காமயே விஜய் மூஞ்ச வச்சே 127 சீட் ஜெயிச்சிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஜய் நீங்க சாமாலே மேல போடுறீங்களா? இது லோக்கல் தேர்தல் சார். நீங்க வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனை கொண்டு வந்து எதையோ கொண்டு வந்து மக்கள் தானே வாக்களிச்சாங்க. அது விஜய் அடையாளமா? விஜய் அடையாளமா? அது விஜய் மூஞ்சி பாட்டலையா? அது கொடியை பிடிச்சாங்க விஜய். அதுக்கு விஜய் அவங்க இது எடுத்துக்கவே இல்லையே. விஜய் மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்க அடையாளத்துல தான் நாங்க வெற்றி பெற்றோம்னு அவங்க சொல்லல. சுயேட்சையா நின்னு தான் வெற்றி. உதயநிதி மூஞ்ச வச்சு வெற்றி பெற்றோம்னு சொன்னாங்களா? என்ன பேசுறீங்க? நீங்க தாக்குதல் வேணாம். யார் மூஞ்ச வச்சு வெற்றி பெற்றாங்க? விஜயை பற்றி யார் மூஞ்ச வச்சு? சீமான் மூஞ்ச வச்சு வெற்றி பெற்றாங்களா? அண்ணாமலை மூஞ்ச வச்சு வெற்றி பெற்றாங்களா? சார், விஜய் என்ற ஒரு தலைவனை வச்சு வெற்றி பெற்றிருக்காங்க சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா விஜயோட தொடர் பயத்தை வரதை பார்த்து ஏன் நீங்க வந்து அலறீங்கன்னு தான் கேக்குறேன். விஜய்க்கான ஒரு தலைவனுக்கான ஒரு வேல்யூ களத்தில் வந்து நிற்கக்கூடிய அந்த தரம் வந்து விஜய் கிட்ட இருக்கான்ற சந்தேகத்தை எல்லாருமே எழுப்புறாங்க. தரம்னா என்ன பண்ணுவோம் சார்? டை கட்டி மக்களோடு மக்களா அவர் அடாப்ட் ஆகல. மக்களோட மக்கள் தானே இருக்கிறாரு. ஏன்னா மக்களோட மக்கள் நீங்க வந்து ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் அவன் நின்று எல்லா தொண்டர்களையும் பார்த்து படம் பிடித்து போட்டது விஜய் தான். 120 மாவட்ட செயலாளர் போட்டது விஜய் தான். 70,000 பேர் பூத் கமிட்டியை போட போறது விஜய் தான். இன்னைக்கு செயற்குழு நடத்த போறது விஜய் தான். மாநாடு நடத்தினது விஜய் தான். இன்னைக்கு 4 மாநாடு மண்டலம் வாரியா போட போறது விஜய் தான். வேற யார் பண்றா சார் இது? விஜய்க்கு இப்ப எதுக்கு இத்தனை வியூக வகுப்பாளர்? விஜய்க்கு அரசியல் தெரியுது, இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இந்த மக்கள் என்னைய வாக்களிப்பாங்கன்னா விஜயே நேரடியா களத்துக்கு வரதானே. அதுக்கு இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு வியூக பொறுப்பு, ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு வியூக பொறுப்பு, இன்னும் இதையெல்லாம் பத்தலன்னு பிரசாந்த் கிஷோரை வேற கூட்டு வந்து கதை கேட்கறீங்க நீங்க. சார், போன வாரம் வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் வரும்போது திமுக இனிச்சுதா? இன்னைக்கு விஜய் கிட்ட வந்தோன்னு கசக்குதா? இதே சார், விஜய்க்கு எல்லாம் தெரியும்ன்றீங்க. அப்புறம் எதுக்கு இவங்கலாம் விஜய் வீதிக்கு வந்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க? தமிழ்நாட்டு களத்துல 50 வருஷம் ஆட்சி பண்ணணும்னு சொல்லிட்டாங்களே சார். விஜய் பிரசாந்த் கிஷோர் வந்து தானே உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. எப்படி ஓடுறது, எப்படி நடக்கிறது, எப்படி டீ குடிக்கிறது, எப்படி பஸ்ல ஏறுறது, எப்படி இந்த பஸ்ல இருந்து இறங்குறது. அப்ப மட்டும் நீங்க வந்து பிரசாந்த், நான் கேக்குறேன் சார், இந்த கால சார் விஜய்க்கு எல்லாமே மக்களா இருக்காங்க, மக்கள் அவர் பக்கம் இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் தேவையில்லையே. எதுக்கு இத்தனை ஸ்ட்ராட்டஜி? இந்த கால சூழல்ல ஒரு 10% தேவைப்படுது. அது கூட 3 ஸ்ட்ராட்டஜி நான் கேக்குறேன்னா பிரசாந்த் கிஷோர் பார்ட்டில சென்டரா? பிரசாந்த் கிஷோர் விஜய் பார்ட்டில சென்டரா? யோசிச்சு பாருங்க. பிரசாந்த் கிஷோரை கூட்டின்னு வந்து நீங்க எல்லாத்தையும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்கன்னா பிரசாந்த் கிஷோர்
பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும்? பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஸ்டாலினுக்கு பிரசாந்த் கிஷோரை பத்தி என்ன தெரியும்? மோடிக்கு பிரசாந்த் கிஷோரை பத்தி என்ன தெரியும்? மம்தாக்கு பிரசாந்த் கிஷோரை பத்தி என்ன தெரியும்? நிதிஷ்க்கு பிரசாந்த் கிஷோரை பத்தி என்ன தெரியும்? காங்கிரஸ் கூட்டு வந்துச்சு, காங்கிரஸ்க்கு பிரசாந்த் கிஷோரை பத்தி என்ன தெரியும்? யார் சார் கூட்டு வரல? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல்ல இந்த யுக்தியை கையாளுறாங்க. இது ஒரு 10% சார் நெகட்டிவா கொண்டு போய் சேர்க்கறது, பாசிட்டிவா கொண்டு போய் சேர்க்கறது. அதான வேலையை அவங்க பாக்குறாங்க. மக்கள் மன்றத்துல 90% மக்கள் வாக்களிக்க போறாங்க. ஒரு முஸ்தபா விஜய் ஆதரித்த உடனே ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் சிறுபான்மை மக்களும் ஆதரித்ததாக இங்க யாரும் பார்க்க மாட்டாங்க சார். நீங்க ஒருத்தர் ஆதரிச்சிட்டா உங்க இயக்கத்துல இருக்கிறவங்க ஆதரிச்சிட்டா மட்டும் ஒட்டுமொத்தமா விஜய் ஆதரிக்கிறாங்கன்னு யாரும் பொருள்பட முடியாது. இல்லை, இதுக்காக என்ன சார் நாளைக்கு காலையில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற முஸ்லீம்களும் விஜய்க்கு அதில் ட்வீட் பண்ண முடியாது சார். ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜயோட ரசிகராகவே இருந்திருக்காங்க. ரசிகர் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்றது எப்படி? ரசிகர் யாருக்கு ஓட்டு போடுறாங்க? ஏற்கனவே அவங்க யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்க சார்? நான் கேட்கறேன், அவங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா யாரு, அவங்க ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா எல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டுட்டு சார்? இப்போ யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நடக்கக்கூடிய அவல நிலை, மக்களுக்கு நடக்கக்கூடிய அவல நிலையை வந்து எடுத்து சொல்லுவாங்க சார். நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜாதி வாரியா கணக்கெடுப்பு வேணும்னு சொல்றது தமிழ்நாட்டோட சித்தாந்தம், கொள்கை, திமுகவோட கொள்கை தான். பாஜக அந்த கொள்கையில இல்ல. இது வேணும்னு விஜய் பேசுறாருல, சொல்றாரா? எனக்கே தெரியல பாருங்க. அந்த அளவுக்கு தான் அவர் சொல்றதே இருக்குது. அவர் செய்தி பனையூர் விட்டு வெளியே வர மாட்டேங்குது சார் பெருசா. நீங்க தூங்கிட்டீங்களா அவர் சொல்லும் போது? நீங்க ஊடகவாளர் தானே, நீங்க தூங்க போயிட்டீங்களா? என்ன சார் கேட்குறீங்க நீங்க? சார் அவர் வந்து தொடர்ச்சியா அறிக்கை கொடுக்குறாரு, கண்டிக்கிறாரு. ஒரே கோர்ட்டில் மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் அடிக்கிறாரு. எங்க அடிச்சாரு? பிஜேபி மேல சாஃப்டா தான் அவர் அணுகிறாரு. போய் பரந்தூருக்கு போனார்ல, ஏர்போர்ட் வேணான்றது என்னுடைய இது இல்ல, நான் எதிர்க்க வரல, இங்க வேண்டான்றத மட்டும் சொல்றாரு. எங்க வேண்டும்னு சொல்லணும்ல, ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. என்ன தலைவர்? சரி, நேத்து வந்து ஒரு தனியார் ஊடகத்தை வந்து வெப்சைட்டை தடை செஞ்சாங்க. யார் தடை செஞ்சு? மத்திய அரசாங்கம் தடை செஞ்சாங்க. விஜய் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கண்டனம் தெரிவிக்க தானே செஞ்சாரு. மென்மையான போக்குன்றாங்க சார். பாருங்க, இப்ப வேற ஒய் பிரிவு பாதுகாப்பெல்லாம் நேரடியா பிஜேபி அரசாங்கம் வந்து கொடுக்குது. அங்க சந்தேகம் வருது. அதனால என்ன பண்ணுவார் விஜய்க்கு? என்ன சந்தேகம் வருது உங்களுக்கு? சல்மான் கானுக்கும் ஷாருக்கானும் கொடுத்துருக்கு சார். பிஜேபியில சேர்ந்துட்டாங்களா? சல்மான் கானும் ஷாருக்கானும் அரசியல்வாதி இல்ல, விஜய் அரசியல்வாதி. இன்னொன்னு பிஜேபி ஏதாவது லாபத்தை எதிர்பார்த்து தான் எந்த வேலையும் செய்யும். பிஜேபி ஏதோ விஜய் கிட்ட ஒரு லாபத்தை எதிர்பார்த்து தானே இந்த வேலையை செய்யுது சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது ஸ்டாலினும் உதயநிதியும் வெக்கி தலகுனியணும் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இன்டெலிஜென்ட் ஐபியும் ரிப்போர்ட் போட்டு அவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு இல்லை விஜய்க்கு. சரியா? எல்லா பாதுகாப்பு இருக்கு சார். தமிழ்நாட்டில் எந்த தலைவனுக்கு பாதுகாப்பு இருக்கு சார்? பட்டப்பகல்ல பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட தலைவர் ஆம்ஸ்டாங்க வெட்டி கொண்டாங்க சார். இதே தமிழ்நாட்டில் என்ன பேசுறீங்க நீங்க? சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்கு இந்த நாட்டுல. குழந்தைங்களை கற்பழிக்கிறாங்க, பெண்களை மானபந்தம் படுத்துறாங்க. நேத்து நைட்டு பாத்தீங்களா, காவல்துறையில ட்ரெஸ்ல போட்டு இந்த பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க? அவ்வளவு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு சார் தமிழ்நாட்டுல. விஜய்க்கெல்லாம் பாதுகாப்பு குறைபாடெல்லாம் இருக்கிறதா சொல்ல வேணாம். விஜய் ஒரு செலிபிரிட்டி, அவருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ அதே போல அவரும் பாதுகாப்பு. நீங்க சொல்ல வேணாமா, நான் சொல்ல வேணாமா? ஹோம் ஐபி சொல்லுது சார், பாதுகாப்பு இல்ல. இன்டெலிஜென்ஸ் சொல்லுது விஜய்க்கு பாதுகாப்பு கிடையாது, கண்டிப்பா பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்த உடனே ஏதோ கனெக்ஷன் இருக்கு பாருங்க, லிங்க் ஆயிடுச்சு. அதான் விஜய் வந்து எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி Y வேணும், X வேணும், Z வேணும், Y+ வேணும்னு கேட்டாரா? கிடையாது சார். இந்த தமிழக அரசாங்கத்துல கண்டிப்பா பிஜேபி அவ்வளவு நல்லவங்கன்றீங்களா நீங்க? அப்படி வரீங்களா நீங்க? பிஜேபி இவ்வளவு நேரம் கரிசி கொட்டினீங்கல்ல, சரி இப்ப பிஜேபி நல்லவங்கன்னு சொல்றீங்களா? விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது ஏங்க கொடுக்க வேண்டியது கடமை சார். இது வந்து துறை ரீதியா கொடுத்துருக்காங்க. பிஜேபி என்ன விஜய்க்கு ஒன்று என்ன ஆதரவா கொடுத்துருச்சு? விஜய் ஆதரவா ஏத்துக்கிட்டாரு. அவருக்கு தமிழ் மக்கள் இன்னைக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மக்களை சந்திக்க போறேன்னு சொல்றாரு, பொதுக்குழு வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கூடுற இடம், அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, அது வந்து வேற மாதிரி போயிரும். அந்த அடிப்படையில பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பாத யாத்திரை போறாரா விஜய்? போக மாட்டாரா? இல்ல போட்டோம். இந்த ஒரு வருஷத்துல என்ன போராட்டத்துல பங்கேற்றாரு விஜய்? வீதிக்கு எங்கேயாவது வந்து ஒரு போராட்டம் சார், ஏதாவது ஒரு போராட்டத்தில் நின்று பேசினாரா சார்? அவர் வரப்போறேன்னு சொன்னதுக்கு இந்த கேள்வி கேட்க ஒரு வருஷம் ஆகும். வரப்போறேன்னு சொன்னது சார், ஒரு வருஷம். பார்ட்டி ஆரம்பிக்கும் போது 23ஆம் தேதிக்கு அப்புறம் நான் பார்ட்டியை வந்து இல்ல சார், அந்த கட்சியின் தொண்டர்கள் யாராவது எங்கேயாவது இந்த ஒரு வருஷத்துல போராட்டம் நடத்தி நம்ம பார்க்கவே இல்லை சார். நான் பார்க்கல. மக்கள் நீங்க ஏதாவது
எதையோ பார்த்து வியந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா சொல்லுங்க. மக்கள் பணி செஞ்சு பாக்கலையா? மக்கள் பணி அந்த அவங்க வந்து மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் திறக்கிறத சொல்றீங்களா? வேற எதுவும் எல்லாருமே வேற ஆக்கப்பூர்வமா எந்த எல்லாருமே ஆக்கப்பூர்வமா எந்த வேலையும் செய்யும் இந்த வேலையை. சார் ஆக்கப்பூர்வமா எந்த வேலையுமே லைன்ஸ் கிளப் செய்யுங்க. லைன்ஸ் கிளப் செய்யும். திமுக அந்த வேலையை செய்யறது இல்லையா? அதிமுக அந்த வேலையை செய்யறது இல்லையா? சார் விஜய் எந்த போராட்டத்து களத்துக்கு வந்தாரு? விஜயின் தொண்டர்கள் கட்சியின் அந்த தமிழ் மக்கள் என்னது விஜய் மக்கள் இயக்கம் பிளஸ் தமிழக வெற்றி கழகம் அவங்க ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்தினாங்களா தமிழ்நாட்டுல? சொல்லுங்க. எவ்வளவு பிரச்சனை நடந்த கடைசியா அவங்க ஒரு துண்டு பிரச்சனை கொடுத்தாங்க. அதுவும் ஒரு 1/2 மணி நேரத்துல தூக்கி மறுபடியும் ஊழலே வேணான்னு சொல்லி அண்ணாதாரை கிட்ட போய் உட்கார்ந்தாரு பாத்தீங்களா? விஜய் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல அப்படி சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவால் நிலை என்ன, அவர் என்ன பண்ணாருன்றதெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் இவர் போனாரா இல்லையா சார்? 1000 ரூபாய் 500 ரூபாய் தடையாச்சுல, மக்கள்லாம் லைன்ல நின்னாங்களே, இந்த மோடி அரசாங்கத்தால அவலப்பட்டாங்களே, அது கண்ணன் தெரிவிச்சார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதே விஜய் தான் செஞ்சார். நீங்க ஏதோ விஜய் ஒண்ணுமே செய்யாத மாதிரி அனிதா இறந்ததுக்கு போய் அவங்க வீட்டுல போய் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். என்னதான் இடையூறு இருந்தாலும் என்ன கேட்டீங்கன்னா இப்ப வெளியில வரதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பாசிச அரசாங்கம் அவ்வளவு ஒரு இன்னலா கொடுக்குது. அந்த அடையில மக்களுக்காக நான் சேவை செய்வேன் விஜய் வந்து வெளியில வந்து பேசுறாரு. இதை வந்து என்ன செஞ்சார் ஏசுறார் கொச்சப்படுத்துறது வந்து இது எதிர்கட்சி செய்யக்கூடிய அவங்களோட அஜெண்டால ஒரு செலக்டடா பேசுறாரு, செலக்டடா பிரச்சனையை அணுகிறாரு. மத்திய அரசையும் மாநில அரசையும் சேர்த்து விமர்சிக்கணும்னா அந்த இடத்துக்கு போறாரு. மாநில அரசை மட்டும் டார்கெட் பண்ணா அங்க போக மாட்டேன்றாரு, மத்திய அரசை மட்டும் தான் டார்கெட் பண்ணணும்னா அங்க போக மாட்டேன்றாரு. அதையெல்லாம் கரெக்டா பேலன்ஸ் பண்றாரு. எது நீங்க அது போலன்னு சொல்றீங்க? அல்டாபெட்டிக்கு போயிருக்கணும்ல, டங்ஸ்டனுக்கு அவர் போயிருக்கணுமா இல்லையா? நான் என்ன கேக்குறேன் சார், எல்லாத்துக்கும் 23ஆம் தேதிக்கு பின்னா நான் பரந்தூருக்கு போனதுல ஆட்டங்கன் இருக்கு. நான் கேக்குறேன் சார், இந்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி தொட்டியில மனிதர்கள் வேங்கை வயல்ல வந்து விஜய் போறக்கூடிய ஒரு போவாரு சார். அது இன்னொரு வெள்ளிக்கிழமை வரும். அது வெள்ளிக்கிழமை வருமாவா? இந்த அரசாங்கம் அவ்வளவு தடுப்பு போட்டுட்டு இருக்கு. கண்டிப்பா போவார். சமூக நீதி பேசக்கூடிய திமுகக்கு அவமானம் சார். அது இவ்வளவு இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாய மக்களுக்கு இன்னும் வந்து இன்னல்லதான் இருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, சமூக நீதி பாதுகாவலன்னு பேசிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் விஜய் போவார்னு சொல்றேன். விஜய் வீதியில இறங்கி பயணித்து மக்களோடு மக்களா அப்ப எம்ஜிஆர் எப்படி இருந்தாரு அந்த மாதிரி போக முடியுமா? இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் எப்படி போறாரு, இன்னைக்கு எடப்பாடி எப்படி போறாரு, சீமான் எப்படி போறாரு, அந்த மாதிரி விஜய் போவாரா? மக்களோடு மக்களாக ஒன்றி பேசுவாரா? பரந்தூருக்கே போனவரு குறைஞ்சபட்சம் அந்த போராட்ட குழுவையாவது அவங்க ஒரு பெரிய வேன்லயாவது அவர் ஏறி நின்று எல்லாரையும் வரிசைப்படுத்திருக்கணும். இவங்கெல்லாம் தான் இத்தனை வருடமா போராடுங்கிறாங்கன்னு அடையாளப்படுத்தணும். இவர் பாட்டுக்கு வந்தாரு, இவர் மட்டும் நின்றுட்டு பிரச்சாரம் பண்றவங்க மாதிரி பேசிட்டு போனாரு. கூட்ட நெரிசல் வரும்போது அவர் ஏற்கனவே ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் எப்படி சார் இவர் மக்களோடு மக்களா அடாப்ட் ஆக முடியும்? எப்படி சார் அரசியல் பண்ண முடியும்? ஆவார் சார். அதுக்கான அடுத்த மாசம் போகும்போது பார்க்க தானே போறீங்க. அவர் மக்களோட மக்களாக நடக்கிறத பார்க்க தானே போறீங்க. இதே பாதுகாப்பு அதை தான் சொல்றாங்க. இதுக்கான விஷயங்கள் ஆயத்தமா பண்றதுக்கு தான் இந்த பாதுகாப்பு தேவைப்படுது. பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் திருத்தணி, அந்த பக்கம் கன்னியாகுமரி, இந்த பக்கம் எங்க ஊர் கிருஷ்ணகிரி தருமபுரி. இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்ன பிரச்சனை, அந்தந்த மாவட்ட பிரச்சனை என்ன, அந்த மக்களின் வாழ்வாதார பிரச்சனை என்னன்னு அத்தனையும் உள்வாங்குவாரா விஜய்? அதெல்லாம் தெரியுமா? கண்டிப்பா வாங்குவாரு. அங்க போயிட்டு அந்த பிரச்சனையை பேசுவாரா? இதுக்கெல்லாம் நான் தீர்வு காணுவேன், எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா அவரால? அதை பற்றியான புரிதல் வேணும்ல சார் அவருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அவருக்கு புரிதல் இல்லன்னு எனக்கு ஒரு பேசவே இல்லையே. இந்த ஒரு வருஷத்துல என்ன பேசினாரு? பேசிட்டு தானே இருக்கிறாரு. தலைவரா என்ன பேசினாரு? இப்ப பேசிட்டு மாநாடு 23க்கு அப்புறம் மக்கள் பணியில தொடர்ச்சியா இருப்பாரு சார். என்ன பேசவே இல்லைன்றீங்க? மாநாடுல பேசிருக்கிறாரு. தொடர்ச்சியா மக்களுக்காக என்னென்ன எதிர்ப்பு வருதோ பேசிட்டு இருக்காரு. இப்ப தொடர்ச்சியா பேச போறாரு. பேசவே இல்லைன்னா கண்டிப்பா அவரு மக்கள் அரசியல் எடுப்பது போல தெரியல, கார்பரேட் அரசியல் எடுக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாருக்கும் கோடிகள்ல பணத்தை கொட்டி இதைதான் வந்து எல்லா சீமான் அவர்கள் சொல்றாரு, பணத்தை கொட்டுறாங்க பாருங்க, இதெல்லாம் பணக்குழுப்பு இருக்கிறவங்க தான் செய்வாங்க, எனக்கு மூளை இருக்கு நான் அரசியல் பண்றேன் அப்படின்றாரு அவர். அரசியல் மூளை வச்சு அரசியல் பண்றது தான் சீமான் வந்து சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் எல்லாமே டெபாசிட் காலி ஆயிட்டு இருக்காரு. சீமான் களத்துல நிக்கிறாருல எல்லாத்துலயும். களத்துல என்ன பிரயோஜனம் சார்? களத்துல சீமான் களத்துல வசூல் பண்றதுக்கா? பார்ட்டியை வச்சு வசூல் பண்றது களத்துல நிக்கிறதா? விஜய்க்கு யாரு நீங்க சொல்ற மாதிரி பணம் எங்க இருந்து? நீங்க சொல்ற மாதிரி விஜய்க்கு பணம் எங்க இருந்து வருது? நடிச்சாரு, பணம் வாங்குறாரு. அவர் சொந்த பணத்தை போட்டு தான் தேர்தல் எலெக்ஷன்ல நிக்க போறாரா என்ன? வேற என்ன சொந்த பணத்தை தான் கொட்ட? உங்க வீட்டு பணம் கொடுக்க போறீங்களா என்ன? யார் கொடுக்க போறா? சீமான் கொடுக்க போறாரா? யாரு சார் கொடுக்க போறா? சார் சீமான் கொடுக்க போறாரா? இல்ல சார், ஒரு ஆடம்பர அரசியலை பண்ணிட்டு இருக்காரு விஜய். சரி, தொடக்கத்துல இருந்து சரி மாவட்ட செயலாளர் போட்டாங்கல்ல அந்த கட்சிக்கு, ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் நிகழ்வு எல்லாம் பார்க்கும்போது
பார்டர்னு ஒவ்வொரு ஏரியா பார்டர்னு ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து அவ்வளவு ஆடம்பரமா சரி ரோட பூரா மறிச்சு ம். திருவிழா கோலமா அந்த மாவட்ட செயலாளர் அழைச்சிட்டு போறாங்க. இப்போவே இவ்வளவு படோடாபம், இவ்வளவு விளம்பரம், இவ்வளவு ஆடம்பரத்தை செய்யக்கூடியவங்க இவங்க மக்களுக்கு என்ன சார் செய்ய இல்ல போறாங்க? இது வந்து இது மத்த கட்சிகள் பண்ற இதே ஆடம்பரத்தை இவங்க உட்கார்ந்து பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா சார் இது எதிரில் அவங்க அவரை பிடிக்காதுங்கிற சொல்லக்கூடிய விஷயமா தான் நம்ம நானே பார்த்தேன். நான் பல ஏதோ பயணங்கள் பாக்குறேன். ஓரண்டா பார்த்துட்டு நீங்க நாங்களே ஏதோ ஒருத்தர் இப்போ ஒருத்தர் பண்ணியிருப்பாரு அதை வந்து கண்டிப்பாக தலைமையை கூப்பிட்டு கண்டிக்க போகுது. அப்படி இருந்தால் கண்டிக்க போகுது. நான் கேட்கிறேன் சார், நீங்க சீமானை வந்து விஜயோட ஒப்பிடுறீங்களா? எப்படி சீமான விஜயோட ஏன் ஒப்பிட முடியாது? சீமான் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு 35 லட்சம் பேருக்கு மேல ஓட்டு போட்டிருக்காங்க. மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு 3 வாட்டி முதலமைச்சர் ஆயிட்டாரா சீமானு? புரியல என்ன சொல்றீங்க? சீமானு மக்களால் அங்கீகாரம் பெற்ற கட்சி சார். புரியல. தமிழ்நாட்டின் அங்கீகாரம் பெற்ற கட்சி. எத்தனை வாட்டி இப்ப நிக்க சொல்லுங்க. ஏற்கனவே இப்ப வரும் தேர்தல் நிக்க சொல்லுங்க. 3% மேல தாண்ட மாட்டாங்க. பேசுற மாதிரி விஜய் பேசிட முடியுமா சொல்லுங்க? வாய்க்கொழுப்பாவா? வாய்க்கொழுப்பு பேசலாம். வார்த்தை எல்லாம் என்ன சார் பேசுறீங்க? அப்ப எப்படி பேசுறது? நீங்க இப்ப வந்து பணக்கொழுப்புன்னு ஒரு கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்ப வாய்க்கொழுப்புன்ற வார்த்தை பயன்படுத்துறது தப்பா? நான் கேக்குறேன் சார். சீமானுக்கு இந்த மண்ணின் நிலம், இந்த மண் சார்ந்து, இந்த நிலம் சார்ந்து, இந்த மக்கள் சார்ந்து எல்லா விஷயங்களையும் ஒரு துண்டுச்சிட்டு இல்லாம ஒரு பேப்பர் இல்லாம படிச்சிட்டு இருக்காரு. கரைச்சி குடிச்சிருப்பாரு. என்ன சார் பேசுறீங்க? ஐயா மிச்ச பேர் யாரும் பேச மாட்டாங்களா? விஜய் அந்த அளவுக்கு பேசுவாரா? நான் கேக்குறேன், விஜய் பேசுவாரா? நீங்க கரைச்சி குடிச்சீங்கல, உங்க கரைச்சி குடிச்சீங்கல, மக்கள் உங்களை என்ன இடத்துல எந்த கேட்டகரியில வச்சுக்கிறாங்க? அங்கீகாரம் என்ன அங்கீகாரம்? என்ன அங்கீகாரம்? தேர்தல் அங்கீகாரம் வாங்கி இருக்கு நாம் தமிழர். அதை வச்சு என்ன பண்ணன்னு கேட்க? ரத்த தான முகாம் போனோம் நீங்க சொல்ற மாதிரி. மோர் கொடுக்கவா? எப்படி சேலை இலவசமா சேலை கொடுக்கவா? தையல் மிஷின் விஜய் அததான் சார் பண்ணாரு. சார் பசங்களுக்கு ஜாமீன் பாக்ஸ் கொடுத்து தான் தொடங்குனாரு. ஆமாவா? 2024 நோட்டு புத்தகம் கொடுத்து தான் தொடங்குனாரு. அவர் அரசியலே அங்க இருந்து 2026 பொது தேர்தல் நிஜல் களத்துல நிக்க போறாருங்கயா. நீங்க களத்துல நின்னு ஜாமீன் பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு சீமான். நீங்க சீமானை வச்சு பேசுறீங்களே. 2026 பொது தேர்தலில் நிக்க போறாரு விஜய். இன்னைக்கு வந்து 25% 30% சொல்லி கருத்து கணிப்பு போடக்கூடிய ஒரு சூழல் ஆயிட்டார். திமுகவா அண்ணா திமுக தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றங்கள் உண்டாயிருக்கு. நான் அதை தான் சொல்றேன். பல இடத்துல விஜய் வந்து பேட்ஸ்மேனா இருக்கிறார், உதயநிதி போலரா இருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி பார்வையாளரா இருக்கிறார், பால் தூக்கி போற இடத்துல சீமான் இருக்கிறார். நீங்க விமர்சனத்தை வைக்கிறீங்க, ரொம்ப தடித்தெல்லாம் வைக்காதீங்க. அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர். விஜய் இன்னும் வெளியே வரல. எத்தனை வாட்டி கழிச்சு மீட்டிங் பேசுறது, எத்தனை வாட்டி கழிச்சா மைக் மாறி என்ன மாறி எப்படி வந்ததுன்னு தெரியும் சார். அதாவது விஜய் ஒரு 4 மீட்டிங் பேசினதுக்கு அப்புறம் நீங்க இவ்வளவு ஒய்யாரமா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, விஜய் என்ன பேச போறாருன்னு பாருங்க. 2 மீட்டிங்கே இவ்வளவு ஒய்யாரமா பேசுறோம்னு சொன்னா விஜய் 4 மீட்டிங் பேசினா சீமான் பண்றவங்க வீட்டுல தூங்கிடணும். அரசியல நடத்தக்கூடாது. ஏற்கனவே கடையை மூடியாச்சு. இன்னைக்கு செட்ரு எழுத்து போட்டு போட்டு முழுமையா சிறுபான்மை மக்கள் நீங்க அல்லாவுக்காக இருக்கீங்க. உங்க மக்கள் முழுமையா திமுகவை ஆதரிக்கிறாங்க. காரணம் என்னன்னா கடைசி பாதுகாப்பு அவங்க தான் நமக்கு அப்படின்னு நிக்கிறாங்க. நீங்க விஜய்ன்றீங்க. விஜய் எந்த அறிகுறியும் தெரியல சார். அவர் எந்த சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களுக்காக நின்ன மாதிரி தெரியல. அடையாளப்படுத்திக் கொள்கிறார் சிலதை. 26 பாருங்க சார். 26 களத்துல விஜய் நிக்க போறாரு. நீங்க 21 நின்னாரா? எப்படி நம்புறீங்க? 21 இதே மாதிரிதான் நீங்க பலரை நம்பிட்டு இன்னைக்கு விஜய் போய் நம்புறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா 26 களத்துல நிக்க போறாரு. 21 விஜய் நின்னாரா? 26 நிக்கிறாரு. விஜயை நம்பி வாக்களிக்க போறாங்க மக்கள். அதுல என்ன வாக்களிக்க போறது யாரு? விஜயை நம்பி வாக்கப்படுது. உங்களை பார்த்தாரா? யாரு இல்ல. நீங்க இவ்வளவு பேசுறீங்களா? விஜய் உங்களை பார்த்தா சார். அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் நிறைய பேர் பார்க்கலன்ற செய்தியெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். இப்ப பார்க்கணும்னு என்ன அவசியம் இருக்கு சார்? விஜய் மக்களை பார்க்கணும். விஜய் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்கணும். பாக்குறாரா? வேற என்ன பார்க்காம என்ன பேசிட்டு தான் இருக்கிறாரு. நான் டெய்லி பேசிட்டு தான் இருக்கிறாரு. நேத்தும் பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசிதான் இருக்கிறாரு. அது யாருக்கு பேசுறாரு? மக்களுக்காக தான் பேசுறாரு. இந்த நாட்டோட மாணவர்களுக்காக தான் பேசுறாரு. யாருக்காக பேசுறாரு? விஜய் பிள்ளைக்காக பேசிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். விஜயை பார்த்து இங்க இருக்கின்ற அரசியல் கட்சிக்காரர்கள் அவங்களோட நிம்மதியை இழந்திருக்கிறாங்க. அது வந்து ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, இந்த சைடு சீமானாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் இழந்ததுனால ஏதோ அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும். நான் விஜய் ஒரு ரவுண்ட் அடிச்ச உடனே தமிழ்நாடு பூரா நேஷனல் மீடியா பூரா பத்திட்டு எரியுது. விஜய் வந்துட்டார், விஜய் களத்துல இறங்கிட்டார், விஜய் ஆதரவு பெற்றார். 2026 முதலமைச்சர் கூட நியூஸ் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இந்த தமிழகத்துல அரசியல் களம் விஜய் வந்து ஏதோ வந்து அரசியல் விமர்சகர், நாங்க வந்து பத்திரிகையாளர் அப்படின்னு நினைச்சு ஏதோ சப்பக்கட்டு கட்டி சில பேர்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கு போய் சென்றுடுன்னு நினைக்கிறாங்க. வாக்களிக்க போறது அரசியல் விமர்சகர் கிடையாது சார். மூத்த பத்திரிகையாளர் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் கிடையாது. அவங்கவுங்க அங்க வாக்களிச்சிருப்பாங்க. விஜய் மக்களை நம்பி நிக்கிறார். மக்கள் வாக்களிக்க போறாங்க. என்ன கேட்டகரி ஓட்டு போடுவாங்க? இந்த சினிமா படம் எல்லாம் போய் பார்க்க போறாங்களே விஜய் படத்தை, அவங்க ஓட்டு போடுவாங்கன்றீங்களா? அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரு. அவங்க எப்படி ஓட்டு பண்ணுவாங்க, யாருக்கு பண்ணுவாங்க, அவங்க அப்பா அம்மா யாருக்கு சொல்லி அனுப்புவாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்கு.
விஜய்க்கு என்ன கூட்டம் இருக்குது, எந்த கூட்டத்தை இந்த மாநாடுக்கு போனவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி நீங்க யார் போட மாட்டாங்கன்னு சொல்றீங்க சார்? இந்த மாதிரி கூட்டம்லாம் இவருக்கு கூடுச்சு சார், சிரஞ்சீவிக்கு கூடுச்சு, சரி சிவாஜி கணேசனுக்கு கூடுச்சான் இந்த மாதிரி கூட்டமெல்லாம். இருக்கட்டும். அவங்க எல்லாம் ஜெயிக்க இதே 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 முடியல. மாதிரி கூட்டம் தான் என்டிஆருக்கும் குடிச்சு, ஆ, இதே கூடுச்சு. மாதிரி கூட்டம் தான் ஜெகனுக்கும் குடிச்சு. எப்படி சார்? இதே மாதிரி கூட்டம் தான் சார் என்டிஆர் ஜெகன் குடிச்சு. அவங்கள ஜெகன் ஆட்சி அமைச்சு ஜெகன் போயிட்டாரு. ஊரு பூரா சுத்தினாரு சார். சரி, இப்ப விஜய் தெரு தெருவா கிராமமா சுத்தினாரு விஜய் சார். அடுத்த தெருவா மின்சாரம் இல்லாத இடத்துல எல்லாம் கிராமம் எல்லாம் போய் சுத்த போறாரு. அப்படியா? பக்கத்துல போறீங்க. ஆமா சார். மாநாட்டுக்கே 12 கேரவன் நின்னுச்சு. ம். அவர் பாத யாத்திரை நடந்தாருன்னா எத்தனை கேரவன் பின்னாடி சுத்துன்னு நீங்க தெரியல. நீங்க நீங்க அடுத்த மாசத்துல இருந்து பார்க்க தானே போறீங்க. நான் பார்க்க தான் போறேன். அப்பவும் நான் உங்ககிட்ட பேசுவேன். காத்திருப்போம். விஜயை நீங்க வந்து வலுவா ஆதரிக்கிறீங்க. இது சரியான இடத்துக்கு தான் நீங்க போறீங்களா, சரியா தான் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு மக்கள் சொல்லுவாங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு முஸ்தபா.